அன்னைக்கு அப்படியா நடந்துச்சு? ஏங்க நீங்க தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்களா? இந்நேரம் நான் பேசினதுக்குலாம் நீங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்கணும். சரிப்பட்டு வர மாட்டா போலே. ஏங்க இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியலங்க. சத்தியமா உங்களை நல்லா வச்சு பார்த்துப்பேங்க. ஐயோ சிரிக்கிறீங்களே. ஏங்க நீங்க சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. அர்ச்சனா. அர்ச்சனாவா? யார் அந்த அர்ச்சனா? நீங்க தான் அர்ச்சனான்னு கோபால் சொன்னா. என் பேர் மெலினா. இந்த உலகத்திலேயே பேர் தெரியாம லவ் பண்ண ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. அப்புறம் அந்த கோவிலுக்கு வந்தது அதே என் ஃப்ரெண்டோட வந்தேன். ஏன் கிறிஸ்டின் நான் கோயிலுக்கு வரக்கூடாதா? ஐயோ நீங்க ஃபாத்திமாவை கூட இருந்துட்டு போங்க. நீங்க சிரிச்சிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு நான் ஓகே தானே? சிரிச்சா ஓகேன்னு அர்த்தமா? நான் இன்னும் ஓகேலாம் சொல்ல. முதல்ல எங்க அப்பா கிட்ட பேசு. ஐயோ இப்படிலாம் நீங்க பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஏங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. உங்களுக்கு நான் ஓகே தானே? பார்க்கலாம் பார்க்கலாம். அதெல்லாம் இல்ல, ஓகே தான். ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கண் கலங்காம வச்சு காப்பாத்துவீங்கல்ல? அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பா வச்சு காப்பாத்துறேன் சார். போதுமா? அப்படியே நடந்துச்சு? எனக்கு ஞாபகமே இல்லையே. இருக்காதுல்ல, இதெல்லாம் எப்படி சாருக்கு ஞாபகம் இருக்கும்? ஏண்டா கார்த்தி, நான் உண்மையிலேயே கிடைக்காம இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? செத்துருப்பேன். ஃபீல் ஆயிட்டியா? சும்மா சொன்னேன். சத்தியமா உன்னை விட சூப்பர் ஃபிகரா கரெக்ட் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிருப்பேன். உனக்கு இந்த நினைப்பு வேற இருந்துச்சா? உனக்கு எல்லாம் நான் கிடைச்சதே ஜாஸ்தி. ஏய் நீயடா என் பாதி, நீயடா நீ இன்று எந்தன் வாழ்வும் பொய்யடா. என்னடா வேற என்ன சொல்லடா நான்